முடியாதவர்கள் நண்பகல் விருச்சிக லக்னத்தில் காலை 11:28 மணி முதல் மதியம் 1:40 மணி வரை செய்யலாம். மாலை நேரம் கும்ப லக்னத்தில் மாலை 5:40 மணி முதல் இரவு 7:22 மணி வரை பூஜை செய்யலாம். முதலில் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்தை நல்ல வாசனை திரவியங்களை கொண்டு சுத்தம் செய்து பின்பு மலர்களால் அலங்கரித்து வாசலின் உட்புறமாக ஒரு மணையில் அமர வைத்து தீப தூப ஆராதனை செய்து அம்மனை கோலாகலமாக வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். அழைக்கும்போது அம்மனை வரவேற்கும் பாடல்கள் ஏதேனும் தெரிந்தால் பாடலாம் அல்லது ஒலிபெருக்கி மூலம் பாடல்களை கேட்டும் பாடலாம். அன்றைய நாளில் முக்கியமாக கேட்க வேண்டியவை அல்லது பாராயணம் செய்ய வேண்டியவை கனகதாரா ஸ்தோத்திரம், மேலும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி கவசம், ஸ்ரீ சுக்தம் போன்றவற்றை கேட்பது மகாலட்சுமியின் அனுகூலத்தை அதிகரிக்கும். இவ்வாறு அம்மனை வீட்டிற்குள் அழைத்து அம்மனுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற மணப்பலகையில் அமர வைக்க வேண்டும். அடுத்து விநாயகர் பூஜை. நம்மிடம் விநாயகர் சிலை இருந்தால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விநாயகருக்கு உகந்த பூக்களையும் நெய்வேத்தியத்தையும் சமர்ப்பித்து பின்பு நம் வீட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு ஒரு புஷ்பத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். பின்பு விநாயகரையும் நம் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு இந்த வரலட்சுமி நோன்பானது நல்ல முறையில் வழிபட்டு கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு வரலட்சுமி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அம்மனின் திருவுருவ படத்தை ஒரு வாழை இலை அமைத்து அதன் மீது பச்சரிசி மற்றும் கொஞ்சமாக பயத்தம் பருப்பு ஆகியவற்றை பரப்பி அதன் மீது அமர வைத்து ஆவாகனம் செய்ய வேண்டும். சுலபமான வழி. மனதில் இருக்கும் குறையை அம்மனிடம் கூறி வரும் ஆண்டுக்குள் இந்த குறையை நிவர்த்தி செய்துவிடு தாயே, நான் அடுத்த ஆண்டில் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கிறேன் என்று மனதுக்குள் வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். அவ்வாறு வேண்டிக் கொண்டால் அடுத்த வரலட்சுமி நோன்பிற்கு முன்பாக அந்த வேண்டுகோள் நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு நோன்பை மேற்கொள்பவர்களுக்கும் அடுத்த ஆண்டு மேற்கொள்ள வேண்டியவர்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதே இந்த எளிய பதிவின் நோக்கமாகும். வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலன்கள். வேதம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் இவ்விரதத்தினால் கிடைக்கும். புண்ணிய நதிகள் ஆடுவது வரலட்சுமி விரதம் இருந்ததற்கு ஒப்பானதாகும். குறிப்பாக கங்கை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் காலம் முழுவதும் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். இந்த நன்னாளில் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி பக்தர்களுக்கு தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் பிரசாதம் தரலாம். பக்தி ஸ்லோக புத்தகங்கள் வாங்கி தரலாம். இயலாதோருக்கு ஆடை, போர்வைகள் தானம் செய்ய புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும்.